கையால அரைச்ச மாவையும் மசாலாவையும் வச்சு சமைச்சிருக்கேன். நீ கஷ்டப்பட்டு சமைச்ச சமையலுக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த கேண்டீன் ஆர்டர். உன் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்க. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. நன்றி டாக்டர். ஐ லவ் யூ. உங்க நம்பர்ல இருந்து கூப்பிட்டு இருந்தா நான் கண்டிப்பா எடுத்துருப்பேனே. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் போன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். சரி, அதை விட 20 லட்சம் வாங்கி 6 மாசம் ஆச்சு. 3 மாசம் கரெக்டா வட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வட்டியை கொடுக்க மாட்டேங்கிற. என்ன விஷயம்? அண்ணே, நடுவுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுண்ணே. அதான். என்ன பிரச்சனை? இல்லண்ணே, சூரியகாந்தி பூ சாகுபடி பண்ணியிருந்தேன். அதுல இந்த மாரம் பையன் கெமிக்கல் அடிச்சு பூரா பாழாக்கிட்டான். அதுல நிறைய நஷ்டமாயிருச்சுண்ணே. அதை அறுவடை பண்ணி தான் உங்க கடனை கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா இந்த பிரச்சனைனாலதான் வட்டி கூட கொடுக்க முடியாம போயிடுச்சுண்ணே. நான் ஒரு 2 நாள்ல உங்க வட்டியை நான் கொடுத்துறேன். இன்னும் 2 நாள்ல வட்டி என்ன தேடி வரணும். இல்லன்னா உன்னை தேடி நான் உன் வீட்டுக்கு வருவேன். ஐயோ அண்ணே, நீங்க வீட்டுக்கெல்லாம் ஒன்னும் வரவானண்ணே. நான் உங்ககிட்ட பணம் வாங்கின விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியாது. அப்புறம் இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்கண்ணே. அதான் வீட்டுக்கு தெரியாம கடன் வாங்க தெரியுது, வட்டியை கரெக்டா கொடுக்க தெரியல. சரி, வட்டி 2 நாள்ல வந்தாகணும். உன்னை தேடி உன் வீட்டுக்கு வர வச்சிடாத. சரிங்க. வட்டியில இருக்க கோவிலுக்கு போயிட்டு வரேன். ஆமா, யார் அது? அது ராமசாமி அண்ணே. கந்துவட்டி ராமசாமியா? ஆமா, உனக்கு எப்படி அவரை தெரியும்? அப்பா அவரை பத்தி சொல்லிருக்காரு. அந்த ஆளு மோசமான ஆளாச்சே. அந்த ஆளு உங்ககிட்ட ஏன் பேசிட்டு போறாரு? அது ஒண்ணு இல்ல, வழியில பார்த்தாரு, நலம் விசாரிச்சுட்டு போறாரு, அவ்வளவுதான். நல்லா விசாரிச்சாரா? ஆ, இன்னும் 2 நாள்ல வட்டி வரணும்னு உன்னை மிரட்டிட்டு போறாரு. நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. ஏன் இப்படி திருட்டு மொழி முடிக்கிற? என்னன்னு சொல்லி தொலை. இல்ல பைரவி, 6 மாசத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் கடனா வாங்கியிருந்தேன். இந்த சூரியகாந்தி பூ அறுவடை பண்ணி கடனை திருப்பி கொடுத்துடலாம் தான் இருந்தேன். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. நீ நடு ரோட்ல வழிமறிச்சு கடன் கேக்குறாரு. நாளைக்கு வீட்டுக்கு வந்து கேட்டாருன்னா அத்தைக்கு அசிங்கம் தானே? ஆமா பைரவி, இந்த விஷயத்த வீட்டுல யார்ட்டும் சொல்லிடாத. குறிப்பா அம்மா கிட்ட சொல்லிடாத. இந்த நெல்லு போட்டிருக்கோம்ல, அந்த அறுவடை முடிஞ்சதும் கடன் எல்லாத்தையும் எப்படியாவது செட்டில் பண்ணிடுறேன்.